இப்போ வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இப்போது வாலிப பிள்ளைகள் வாழ்ந்து கொண்ட காலத்தில் பைபிள் என்ன சொல்லுது? அதாவது உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்போது நம்மை படைத்தவரை இந்த வாலிப நாட்களில் நாம் நினைக்கணும். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாலிப நாட்களில் நாம் தேவனால் எப்படி பார்க்கப்பட விரும்புகிறோம். How do we want to be viewed by God? அதாவது how we must be seen, எப்படி பார்க்கப்பட வேண்டும். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி அவர் நம்மை பார்க்கணும். நல்லா கவனிங்க, எப்படி பார்க்கணும். பார்வை பலவிதம் இருக்குது, அப்படி தானே? எல்லா பார்வையும் ஒரே விதம் கிடையாது, அப்படி தான். நம்ம டைம் டு டைம் என்ன செய்யணும்? பார்வை மாற்றணும்ல. கோப பார்வை இருக்குது, எரிச்சல் பார்வை இருக்குது, வெறுப்பின் பார்வை இருக்குது, பொறாமை பார்வை இருக்குது, அன்பின் பார்வை இருக்குது, சந்தோஷ பார்வை இருக்குது, துக்க பார்வை இருக்குது, பலவித பார்வை இருக்குது, அப்படி தானே? அதுபோல் வாலிப வயதுகளில் நம்ம வாழுகிற பொழுது, வாலிப வயதில் வாழுகிற பிள்ளைகள் தேவன் தங்களை எப்படி பார்க்க வேண்டும், இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி காணப்பட வேண்டும் என்கிற ஒரு கவனம் வேணும். முக்கியமாக ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கணும். ஆண்டவருக்கும் பல பார்வை இருக்குது, ஒரே விதமாக பார்க்குறதில்ல. எப்போவுமே நம்ம கேலண்டர்லாம் பார்த்தோம், அன்புருக என்ன செய்வார்? பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அது கேலண்டருக்காரன் அந்த படம் வரைஞ்சது. ஆனால் தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறதில்ல. ஒவ்வொருவருடைய நிலை இதுவோ அதற்கேற்றபடி என்ன செய்கிறார்? பார்க்குறார். இப்போது ஒரு சில பட்டியல், ஒரு லிஸ்ட். நாம் எந்த லிஸ்ட்டில் பார்க்கப்பட விரும்புகிறோம்? யார்? வாலிப பிள்ளைகள். ஒன்று ரெண்டு விதமான பட்டியல். ஒன்று கவனிக்கப்படுகிறவருடைய பட்டியல், இன்னொன்று கண்காணிக்கப்படுகிறவருடைய பட்டியல். கவனிக்கப்படுகிறது சொன்னால் காட் இஸ் அப்சர்விங் சர்டன் திங்ஸ். சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுறாரு. டாக்டர் எதுக்கு ஒரு பாடியை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு? நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கவனிக்கிறோம்ல. கவனிக்கிறோன்னா இது சம்மந்தமாக நம்ம என்ன செய்யணும்? அப்சர்வேஷன், அப்படி தானே? ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி நிதானித்து என்ன செய்கிறோம். அப்போது ரெண்டு பட்டியல் இருக்குது வாலிப பிள்ளைகளுக்கு. ஒன்று நீங்கள் கவனிக்கப்படுகிறவருடைய பட்டியல் இருக்கலாம், இல்லைன்னா கண்காணிக்கப்படுகிறவருடைய பட்டியலில் இருக்கலாம். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லிஸ்ட்ஸ்? ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம்? கவனிக்கப்படுகிறவள் சொன்னால், அதாவது God wants to take care of them. ஒரு தகப்பனுடைய பார்வை. கண்காணிக்கப்படுவது என்பது ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பார்வை. தகப்பனுடைய பார்வை எதற்கு பிள்ளைகளை வாட்ச் பண்ணுறாங்க? கண்காணிக்கிறாங்க. அதற்கு அவங்களும் கண்காணிக்கிறாங்க. ஆனால் கவனிக்கிறாங்கல்ல. பிள்ளைகள் வீட்டில் இதெல்லாம் கவனிக்கிறாங்க, வெளியே போனால் கவனிக்கிறாங்க. எதற்கு கவனிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா, அந்த பிள்ளை மேலே அக்கறை அதாவது ஒரு பிகாஸ் ஆஃப் சம் கன்சர்ன், ஒரு அக்கறை சார்ந்த பார்வை. அவர்களுக்கு கவனிக்கிறாங்க, அப்பா அம்மாவும் கவனிக்கிறாங்க, ஒரு போலீஸ்காரனும் இப்போ காலேஜ் கேம்பஸுக்குள்ளே போன பிறகு அங்கே உள்ள ஸ்டாஃபும் கவனிக்கிறாங்க. அவங்க கவனிக்கிறதுக்கும் அப்பா அம்மா கவனிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போ ரெண்டு பட்டியல் இருக்கிறது, ரெண்டு லிஸ்ட் இருக்குது. ஒன்று கவனிக்கப்படுகளுடைய பட்டியல், இன்னொன்று கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியல். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனித வாழ்க்கையில் நல்லது செய்தால் ஒரு பலனும் கிடைக்காது, தீய செய்தால் இம்மிடியட் ரிசல்ட் இருக்குது. நான் நல்லதை செய்கிறேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிவார்ட். ஆனால் ஒரு கெட்டதை செஞ்சால் என்ன வந்துடுது? ஒரு ரிசல்ட் வந்துடுது, ஒன்று ஒரு தீங்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஹவு மெனி குட் திங்ஸ் ஐ எம் டூயிங், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிவார்ட். ஆனால் எங்கே தப்பித்தவர் ஒரு தப்பு பண்ணிட்டால் மட்டும் என்ன வருது? அதற்கு ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வருதே. வாட்ஸ் த ரீசன்? தேவனும் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறார்? நாம் நடந்து கொள்வதின் அடிப்படையில் நமக்கு சில காரியங்களை செய்கிறார். ஆனால் சில நேரத்தில் நம்ம செய்கிறது நல்லது செய்கிறோம், ஆனால் பலன் இல்லை. நிறைய பொது உலக நீதி என்ன தெரியுமா? நல்லது செய்தால் கடவுள் என்ன செய்வார்? சொல்லுங்கள். நல்லது செய்தால் உனக்கு நல்லது செய்வார், கெட்டது செய்தால் அப்படி கிடையாதுங்க. நீ எந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன்னு பார்க்கணும். புரிகிறதா? இது உலகம் உருவாக்கின நீதி. நீ நல்லது செய்து பாரு, கடவுளுங்க என்ன செய்வார்? நல்லது செய்வார். ஆனால் நாம் நல்லது செய்கிறவளை நல்லது செய்வதனுடைய அந்த தன்மையினுடைய விளைவாக நமக்கு நல்லது நடக்கும். காட் ரிவார்ட் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நல்லது செய்தால் அவன் என்ன பண்ணுவான்? அப்ரிசியேட் பண்ணுவான். நல்லா படித்தா என்ன செய்வான்? இதை ஒரு பரிசு, ஒரு பொருள், இல்லை நிறைய பிள்ளைகள்கிட்ட கான்ட்ராக்டை பேசி வச்சுருப்போம். அப்படி தானே, இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினா உனக்கு இதை வாங்கி தருவேன்,
இதில் நீ ஜெயிச்சா உனக்கு இதாக வாங்கி தரேன், இப்படி நிறைய சொல்லுவாங்க, இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நல்லதை செய்கிற பொழுது he wants to give some reward, ஏதோ ஒரு gift கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி என்போம் எப்போவுமே யார் யார் நல்லது செய்கிறாங்க நாட்டில் அதெல்லாம் தேடி தெரியறதே கிடையாது. அப்படி தானே ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்திங்கன்னா டெய்லி அவங்களும் இங்கெங்கெல்லாம் போகிறாங்க வராங்க. எதுக்கு தெரியுமா? யாராவது நல்லது செய்கிறாங்களா பார்த்து அவங்களுக்கு என்ன செய்வோம், ஏதாவது அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், பரிசளிப்போம். அப்படியே இல்லை, சில இடத்துல அவங்க நல்லது செய்கிறாங்க, அது வேறு விஷயம். மோஸ்ட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாம் சுற்றி வரவே காரணம் என்ன தெரியுமா? கண்காணிக்கிறதுக்கு. எங்கேயாவது எவனா தப்பு பண்ணுறானா, திருடுறானா, ஏதாவது அடிதடி சண்டை போடுறானா, லா அண்ட் ஆர்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்துகிறானா, ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கானா, அந்த மாதிரி அதை தடுக்கிறதுக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் என்ன செய்கிறான். அப்போ அவன் கண்காணிக்கிற வேலை. தகப்பன் என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். எதுக்கு? நான் ஏதாவது நல்லது செய்யணுமா. அப்போது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை வாலிப வயதில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் கவனிக்கப்படுகிறவருடைய பட்டியலில் வருவீங்க. ஆனால் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியலில் வருவீங்க. கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியலில் வருகிறவர்கள் என்ன நடக்கும்? போலீஸ் அதிகாரி, மறுபடியும் சொல்கிறேன், வாலிப பிள்ளை ஞாபகத்தில் வச்சுக்கணும். போலீஸ் அதிகாரி யாராவது நல்லது செய்கிறதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறதில்ல, உடனே பாராட்டி அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறதில்ல, அவார்டு ரிவார்டெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இன்கேஸ் நல்லது செய்தால் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவார், பரவாயில்ல ஒழுங்காக இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் தப்பு பண்ணால் என்ன செய்வார்? முட்டி தட்டி என்ன செய்வார்? உள்ளே கூட்டு போயிடுவார். அப்போ போலீஸ் அதிகாரி நல்லது செய்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு பரிசளிப்பது கிடையாது. ஆனால் தகப்பன் என்ன செய்கிறான்? அதே போல் தான் தேவ சமூகத்தில் வாலிப வயதுகளை நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் கவனிக்கப்படுகளுடைய பட்டியலில் வருகிறோம். அதை குறித்து நமக்கு நிறைய வசனம். சங்கீதம் 34:15 வாசிப்போம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கண்கள், நீதிமான்கள் சொன்னால் ரொம்ப வயசானவங்க நினச்சிடக்கூடாது. நீதிமான்கள்லாம் ரொம்ப வயசானவங்க இல்லை, எவ்வளோ எங்காவும் இருக்கலாம். நீதியை கர்த்தருக்கு ரொம்ப நீதியாக வாழ்கிறவங்க, நீதி ஏற்றுக்கொண்டவர்கள். அதைத்தான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 121:8 வாசிக்கும் பொழுது கூட என்ன பார்க்கணும்? உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போ வாலிப வயதில் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அவர் கவனிச்சதுக்கு ஒரு நல்லது சரி. ஆனால் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வரலைன்னு சொன்னால் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பார். எதுக்கு? நீங்கள் எவ்வளோ நல்லது செய்வீங்க அப்போல்லாம் ஒரு பலனும் கிடைக்காது. ஏன் பலன் கிடைக்காது? நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இல்லை. தேவன் ஒரு போலீஸ் அதிகாரியை போல் உங்களை என்ன செய்கிறார்? கவனிச்சிருக்கிறார். எங்கே தப்பு பண்ணுறானா, எங்கே தவறு பண்ணுறானா, எங்கே குற்றம் செய்கிறானா. குற்றம் செய்த நடக்கும். உப்பை தண்டவன் தண்ணி குடிப்பான்னு சொன்ன மாதிரி தண்டனை கிடைக்கும். அப்போ பாருங்கள், தேவனுக்கு முன்பாக கவனிக்கப்படுகளுடைய பட்டியலில் இருக்க விரும்புகிறோமா, கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியலில் இருக்க விரும்புகிறோமா? இன்றைய நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தருக்கு இந்த வயதுகளில் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய போக்கையும் வரத்தை என்ன செய்கிறாரு? கண்காணிக்கிறார். ஆதியாகமம் 28:15 வாஸ்து பார்க்கும் பொழுது யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு என்ன சொன்னான்னா, நீ போகிற இடத்துலலாம் என்ன செய்வேன்? உன்னை காத்து உனக்கு நான் செய்வேன்னு சொல்கிறதெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் என்ன சொல்லுங்கன்னா, சங்கீதம் 7 பார்த்தீங்கன்னா 7:12 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன மாதிரி பார்வை இருக்கு பாருங்கள். இப்போ யாக்கோவை பார்த்து இவ்வளோ அருமையாக ஒரு நல்ல ஒரு டெண்டர் மெர்சிஃபுல்லாக பேசுகிற பாருங்கள். இப்போ சங்கீதம் 7:12 என்ன சொல்லுகிற பாருங்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். அவர் நாள்தோறும் அவன் பாவியினுடைய செயல்பாடுகளை அவர் கவனித்து கொண்டிருக்க. எதற்கு? இது கவனிக்கிற பார்வை இல்லை, அப்சர்வ் பண்ணுற. இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, உதவி தேவைப்படுதா? அப்படி இல்லை. இவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுற ஒரு பாவி லிஸ்ட்டில் இருக்கிறான். அதனால் இவனால் என்ன நகழுகிறத பார்த்து என்ன செய்கிறார்? நாள்தோறும் பாவி மேலே சிறங்கொள்ளுகிறார் இருக்கிறார். எனவே தான் சங்கீதம் 34:16 வாசிக்கும்போது என்ன பார்க்குறோன்னா, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. பாருங்கள், தேவனோடு இல்லை என்றால் தீமை செய்கிற பண்பு உன்னிடத்தில் இருக்கும், தவறு செய்கிற பண்பு உன்னிடத்தில் இருக்கும். தேவனோடு இருந்தால் பண்பு போயிடும், நல்லது செய்கிற பண்பு வரும். தீமை செய்கிற பண்பு இருக்கும் பொழுது எந்த லிஸ்ட்டில் வந்துடுவோம்? கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியலில் வந்துடுவோம். அப்போ எப்படி இருக்கும்? அது கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். எனவே தான் பேதுரு எழுதுகிற பொழுது பேதுருடைய முதல் நிருபத்தினுடைய 3ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது,
அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குது? அப்போது யாக்கோபுக்கு தேவனுடைய முகம் எப்படி இருந்திருக்குது? ஒரு அக்கறை சார்ந்தது. அவனுடைய போக்கில் வரத்தில் அவனுடைய எல்லா அப் அண்ட் டவுன்ஸ்லையும் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கா. அருமையானவர்களை, வாலிப வயதுகளில் நாம் எந்த பட்டியலில் வரணும்? கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியலில் அல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி போல் ஆண்டவர் நம்மளை உற்று பார்த்து இவன் எங்கே தப்பு பண்ணுறான் அவனுக்கு சரியாக ஒரு லெசன் டீச் பண்ண, அப்படி இல்லை. ஒரு தகப்பன் பார்க்குற பார்வைக்குள்ளவன் அந்த விதமாக வர வேண்டும் என்றால் வாலிப வயதுகளில் தேவனை நம்ம யாராக பெற்றுக்கொள்ள வேண்டும்? தந்தையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் 1:12 வாசிக்கிறோம். தொடர்ந்து நெக்ஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஒருவர் தன்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது வாலிப வயதுகளில் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை வருகிற பொழுது அங்கேயே 2 லிஸ்ட் இருக்குது. 2 லிஸ்ட்டு எப்படி சொன்னால், ஒன்று சபிக்கப்பட்டவருடைய பட்டியல், இன்னொன்று ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியல். யார் சபிக்கப்பட்டவங்க, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யாரை பார்க்குறோம்? சபிக்கப்பட்டவருடைய பட்டியல். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவளை பார்க்குறோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அந்த 5ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறது. அவ்வளோதான். சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை எதனால் ஏற்படுகிறது? கர்த்தரை விட்டு விலகிறவர் இல்லையா? தோஸ் who are not with God, those who are leaving God, தேவனை விட்டு நீங்கிறவங்க. அப்போ தேவனை விட்டு நீங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு தொடர்பு இல்லாமல் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம எந்த லிஸ்ட்டு கொண்டு போகுது? எந்த லிஸ்ட்டு கொண்டு போகுது? எதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ரொம்ப தப்பு பண்ணணும்லாம் சொல்லலை. என்ன? மனுஷனுமே நம்பிக்கை, போதும், எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே நான் சமாளிச்சுக்கிறேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க் வாங்குவேன், நல்ல வெற்றி பெறுவேன், வேலை வாங்குவேன், அப்புறம் நல்ல விதமாக லைஃப் என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி போகிறவள்ள தேவனுடைய பார்ல அது எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுறோம்? எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும்? சபிக்கப்பட்டவருடைய பட்டியல். சபிக்கிறதுக்கு நாம் பெரிய கொலை செய்யணும், கொள்ளையடிக்கணும், ஏமாத்தணும் கிடையாது. நாம் தேவனோடு வாழ்வதற்கு படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரோடு வாழ வருகிற பொழுது நாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? we will be in the list of the blessed people. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுடைய லிஸ்ட்டில் வந்துடுவோம். இல்லைன்னா எந்த லிஸ்ட்டில் தான் இருப்போம்? அது இயற்கையிலேயே மனிதன் சபிக்கப்பட்டவன் தான். அப்படி தானே பைபிள் தானே சொல்லுது. அப்படி தான் இயற்கையிலேயே மனிதன் தேவ உறவில் அப்படி சபிக்கப்பட்டவன். இப்போது வாலிப வயதுகளில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் கூட நல்லா தான் ஜெபம் பண்ணுவாங்க வாலிப பிள்ளைகளுக்காக. பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணுவார், பாட்டி தாத்தாலாம் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதாக நிறைய இடத்துல பார்க்கவே முடியாது. அதனால தான் நிறைய குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த பையனுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், கண்ணீர் விட்டு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன், கடைசியில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை விதமாக ஆகிப்போச்சு, ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, ஏன் ஆசீர்வதிக்கலை? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், கேட்குறதுக்கு உங்களுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் தட் இஸ் த ட்ரூத். பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ தான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணாலும் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. என்னங்க என் பிள்ளை சபிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டாங்கன்னு இல்லை. இயற்கையில் தேவனோடு இல்லைனாலும் அவங்க எந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க? என்ன ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க? அந்த ரியாலிட்டியை நம்மளால் என்ன பண்ண முடியலை, ஒத்துக்கவே முடியல. ஏன்னா நாம் எப்படியாவது நம்மளை பிள்ளைகளை கொண்டு எப்படி கரை சேர்க்க விரும்புகிறோம்? நாம் ஜெபித்து பிள்ளைகளை எப்படியாவது ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடும் அப்படி. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் மட்டுமா, எங்கள் பாஸ்டர் இதுக்காக உபவாசம் இருந்து என்ன செய்கிறாரு, ஆனால் பையன் தேரலை, பொண்ணு தேரலை, ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா வாழ்க்கை நிற்கலை, ஒரு திருமணத்துக்குள்ளே போனால் திருமண வாழ்க்கையை வாழலை. அப்புறம் எல்லாருக்கும் வருத்தம் முதலாக என்ன வருது, ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஜெபத்தை கேட்கல? ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அந்த லிஸ்டின் படி தான் என்ன செய்யும், ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? அப்போது தேவனோடு ஐக்கியம் இல்லாதபடி தேவ உறவில் இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் எங்கே வந்துடுறாங்க? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான பட்டியல் இல்லை, அவ்வளோதான். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன வராது. அப்போ நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு பலனே இல்லையா அப்படி சொல்லலாம். இருக்குது. தேவ ஊழியர் ஜெபம் பண்ணுற வழியும் நல்லது நடக்குது, பெற்றோர் ஜெபம் பண்ணுறது நல்லது நடக்குது. அது எதற்காகன்னு சொன்னால், நாட் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் சில்ட்ரன், பிள்ளைகளுக்கு அல்ல. இவர்கள் நம்முடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறாங்க, கீழ்ப்படிவாக இருக்கிறாங்க, இவர்களுக்காக ஆண்டவர் சில காரியங்களை என்ன செய்வார், ஊழியர்களுக்காக சில காரியங்களை செய்வார். ஆனால் அதில் இருக்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், தேவனே செய்ய விரும்பினாலும்
ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியலில் பிள்ளைகள் வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு முழுமையான உதவியை ஆண்டவரே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கை குறுகி போய்விடவில்லை, கேட்கக்கூடாத காதுகள் மந்தமாகிவிடவில்லை, ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் என்ன செய்கிறது? அப்போ பிள்ளைகள் தேவ உறவில் இல்லாதபடிக்கு தங்களுடைய சுய சித்தத்தின்படியும் சுய விருப்பத்தின்படியும் வாழ்கிற பொழுது now they are found in the list of the cursed people. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ண என்ன பண்ண முடியாது, முழுமையான ஆசீர்வாதங்கள் போய் சேராது. அதுதான் நம்முடைய கவலை. நான் தொடர்காலத்தில் இந்த உண்மையை அறியலை, எனக்கும் ரொம்ப கவலை. நானும் எவ்வளோ பேருக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேங்க, ஆனால் எதிர்பார்த்த நன்மை வரல. நிறைய நேரத்தில் காய்ச்சல் குணமாகுது, தலைவேதனை குணமாகுது, வயிற்று வலி குணமாகுது, வாழ்க்கை மாற மாட்டேங்குது. மற்றவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணால் நடக்க மாட்டேன். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி இல்லை. நாம் ஜெபம் பண்ண தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்? மனம் திரும்புவதற்கு மனம் திரும்ப வச்சிட மாட்டார். என்ன பண்ணுவார்? எல்லாரையும் அவரே மனம் திரும்ப வச்சாருன்னு சொன்னால் சுவிசேஷத்துக்கு காஸ்பல் அதுக்கு இல்லையா? ஒன்றுமே தேவையில்லை, பிரசங்க அதுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதோ ஒரு சூழல் என்ன செய்வார்? தேவன் உருவாக்குவார். அதனால் சிலவில் நம்ம தேவன் நமக்கு ஒரு சந்தோஷம் தர்றதுக்காக நம்ம என்கிறத சில செய்ய முடியும். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் அவர்களோடு இருக்கிறபடினாலே அவர்கள் அருகில் ஆண்டவர் போக முடியலை. அதனால் அவர்கள் என்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வர்றாங்களோ, அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஏன் பேசியிருக்கேன் தெரியுமா? ஒரு லெவலுக்கு பிறகு வாலிப பிள்ளைகளுக்கு வீ கான் ஹெல்ப். சின்ன பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பார், செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா தேர் இன்னசென்ட். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வட்டத்திலே அவர்கள் தேவனை விட்டு விலகி அவர்களுடைய மனம் சார்ந்து என்ன சார்ந்து வாழ்கிற பொழுது நாம் எவ்வளோ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை ஊழியர்கள் ஜெபம் பண்ணாலும் அதனுடைய ஒரு ஃபுல் எஃபெக்ட் என்ன செய்யாது? அவர்களை தேவன் அனுப்பட முடியாது. வேணும்னா பிள்ளைகளுக்கு வேணால் அறிவை கொடுக்கலாம், அது தூரத்துலேருந்து ஆண்டவர் செய்யணும். ஞானத்தை கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கலாம், நல்ல காலேஜை கொடுக்கலாம், நல்ல பள்ளிக்கூட. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. என்றால் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தால் மட்டும் அதை செய்ய முடியும். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியல் இருக்கிறீங்களா, சபிக்கப்பட்டவருடைய பட்டியல் இருக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் ஸ்கில்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பிரில்லியண்டாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? உங்களுடைய எவ்வளோ அறிவு ஞானமும், நீங்கள் அமெரிக்கா போய் படிக்கலாம், இங்கிலாந்து போய் படிக்கலாம், ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க? ஆமாம், பெற்றோர்களும் பாஸ்டர்களும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அதனால் உங்கள் வாழ்க்கை முழுமையான ஆசீர்வாதத்தை கண்டடைய. எனவே அது இப்போ நம்ம கையில் தான் இருக்கிறது. எனவே சபிக்கப்பட்ட லிஸ்ட்டை விட்டு வெளியே என்ன செய்ய வேண்டும்? நம்ம வர வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அடுத்தபடியான ஒரு லிஸ்ட்டோடு முடிக்க போகிறேன். காக்கப்படுகிறவர்கள், கைவிடப்படுகிறவர்கள். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வாழுகிற பொழுது நாம் எந்த பட்டியலில் வர்றோம்னு சொன்னால் காக்கப்படுகளுடைய பட்டியல். அப்படி தானே? அதாவது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி. இல்லைன்னு சொன்னால் ஒரு இப்போ இசர் ப்ளஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? இவங்களை பாதுகாக்கிறது தான். பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கெல்லாம் என்ன செய்யுது? பெரிய பெரிய சென்சிட்டிவான நல்ல அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, அவங்கள பாதுகாக்கிற வேலை. அதே மாதிரி ஆண்டவருமை பாதுகாக்கிற. எனவே தான் தாவீது அவருடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறவள்ள என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாருன்னா, 1 நாளாகவும் 28ஆம் மத்திய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகவும் 28:9. அதில் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கு என்ன பண்ணிடுவார்? நல்லா கவனிச்சிங்க, என்ன சொல்கிறாரு? வெரி சிம்பிள் அட்வைஸ். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். தேடினா தென்படுவார்ப்பா. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கு? நீ அவரை விட்டுட்டா அவர் ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்றைக்கு? இப்போ யூ வில் பி ஃபர்ஸ்டேக்கன். அவரை நீ தேடினா அப்படின்னு அர்த்தம். அவரை நீ விரும்பி, அவர் உனக்கு தேவை, அவருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அவசியம், அவருடைய தாங்குவதற்கு அவசியம், அவனுடைய சமாதான சந்தோஷம் அவசியம் என்று சொல்லி அவரை தேடினா அவர் என்ன செய்வார்? உன்னை தாங்குவார். நீ விட்டு விட்டால் என்ன நடக்கும்? அவர் உன்னை கைவிட்டு விடார். பாருங்கள், சவுல் ராஜா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவரை விட்டு விட்டான். கீழ்ப்படியாமல் போய் திரும்ப திரும்ப கீழ்ப்படிதல், அதுக்கு சம்மந்தமாக மனம் திரும்பாமல் இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் he wanted to get the help of God. He needed some mercy from God. But he couldn't get anything. எதையும் பெற முடியலை. அலைவான். அட்லீஸ்ட் I want to get some direction from God, some advice, some guidance. அது கிடைக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த லிஸ்ட்டில் இருந்தான்? கைவிடப்பட்டவர்களின் லிஸ்ட்டில் இருந்தான். கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக, தேவனை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கையின் விளைவாக அவன் கைவிடப்பட்டவர் லிஸ்ட்டில் இருந்தபடினால அவன் அலைன்னு அலைஞ்ச பிறகு அவன் என்ன செய்யலை. அவன் கடைசியில் எங்கே போயிட்டான்?
எங்கே போயிட்டான்? அவனுடைய அதாவது அடிப்படை தெய்வ நம்பிக்கை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்திட்ட போயிட்டான். அங்கே போய் குறி கேட்க போகிறான். நீயாவது எனக்கு ஒரு வழிகாட்டு, நீதான் ஒரு வழிகாட்டு. டெஸ்பரேட் சிச்சுவேஷன். ஏண்டா கைவிடப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் ஆண்டவர் யாரையும் நிரந்தரமாக கைவிட மாட்டார். எப்பொழுது அவர்கள் தங்களை என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். கைவிடுறதுக்காக லைஃப் இட்டர்னிட்டியில் அப்படியே கைவிட்டோம் அப்படி கிடையாது. அவர்கள் தேடினால் எந்த நேரமும் என்ன செய்யும். ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்ன செய்ய வேண்டும்? ஏற்பட வேண்டும். பாருங்கள், யாக்கோபுக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் தேவன் போய் தூக்கி விட்டார். யோசேப்புக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் போய் தூக்கி விட்டார். தாவீதுக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் தூக்கி விட்டார். ஆனால் அதே தேவன் அதே வேதாகத்தில் பார்க்குறோம், சவுலையோ கைவிட்டார். காரணம் என்ன? சவுலுடைய தொடர்ந்த கீழ்ப்படிவு. இறுதியில் தன்னுடைய லைஃப் தொடர்பாக ஏதாவது ஒரு வழிநடத்தல் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் அலைந்து அந்நிய அந்த அஞ்சனம் பார்க்கிட்ட போக வேண்டியதாக நேர்ந்தது. ஆனால் வேதத்தில் என்ன பார்க்குறோன்னா, யூதா 24 அத்தியாயத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? வலுவாதபடி காத்துக்கொள்வார். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்கப்படுகளுடைய பட்டியல் இருக்கணும், கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியல் அல்ல. கவனிக்கப்படுகளுடைய பட்டியல் இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு நல்ல செயலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கண்காணிக்கப்படுகளுடைய பட்டியல் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் யூ கான் கெட் எனி குட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனுடைய எதையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. இரண்டாவதாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியல் இருக்கக்கூடிய யார்? ஆசீர்வாதத்தை தேடுறவங்க இல்லை, ஆண்டவரோடு வாழ்வதற்கு. அல்லேலூயா. தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு இந்த ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியல் வரல. எத்தனை ப்ரேயர் டவர் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் வேலை ஆகாது. இன்னும் நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் டவருக்கு கொடுத்துறாங்கல்ல, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. என்ன இளம் பங்காளர் திட்டம், ஒரு திட்டம் வேலை ஆகுதுங்க. பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அதனுடைய அடிப்படை தான். அதனால தான் எந்த ஒரு ஸ்தாபனமும் நாங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஃப்ராடு. பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக தான் ஜெபம் பண்ணணும், இல்லையா? ஆக பெற்றோர் பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக தான் ஏண்ட வரைக்கும் என்ன செய்யணும்? அது லெவல் ஆஃப் தே மஸ்ட் ட்ரைவ். அதை விட்டுப்படி ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு நம்ம காசை கொடுத்து அவங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணோன்னா, பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒருபோதும் எந்த ப்ரேயர் டவர்னாலும் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும். பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சான்ஸ் அவர்கள் பயன்படுத்திக்கொள்ளும். எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இடம்பெற நீங்கள் விரும்புங்கள். மூன்றாவது, காக்கப்பட்டவர்களுடைய பட்டியல், கைவிடப்பட்டவர்களுடைய பட்டியல் அல்ல. ஆண்டவர் உங்கள் போக்கிலும் வரத்தில் என்ன செய்வார்? உங்களுக்கு துணையாக இருப்பார். எனவே கவனிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை காணப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை காணப்படுங்கள், காக்கப்படுகளுடைய பட்டியலை காணப்படுங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்புக்கணும். வாலிப வயதில் கர்த்தரை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.